முருகன் எனது சகோதரன்தான். அவன் கோவிலுக்கு தானே கொடிமரம் செல்கிறது. பிறகு ஏன் தடுக்கிறீர்கள் என்று கூறினார். பின் 21 மாட தேவதைகளையும் அந்த சந்தன மரத்தை வெட்டி திருச்செந்தூரில் கொண்டு சேர்க்க உத்தரவிட்டார். அதன்படி 21 மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை வெட்டினார்கள். பின் 21 மாட்டு வண்டியையும் ஒன்றாக கட்டினர். அந்த சந்தன மரத்தை அப்படியே தூக்கி வைத்து திருச்செந்தூர் நோக்கி கொண்டு சென்றார்கள். அம்மரமே தற்போது திருச்செந்தூரில் கொடிமரமாக வைக்கப்பட்டுள்ளது. இப்போதும் மாசி திருவிழா நடைபெறும் போது ஆடு வெட்டி சுடலை மாடனுக்கும் சங்கடகரகாரனுக்கும் படைத்துவிட்டுத்தான் தேரோட வேண்டிய வேலைகளை செய்வார்கள். மாசி திருவிழா தேர் ஓடும்போது அதிலேயும் சங்கடகரகாரன் தேர் மேல் ஏறி சரி போகலாம் என்று கூறியவுடனேதான் தேர் நகர். இந்த விஷயம் மேலும் அறிய நம்ம கோலிவுட் கார்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகில் உள்ள கிளாக்குளம் கிராமத்து வில்லுப்பாட்டு கலைஞர் சண்முக சுந்தரம் கூறினார். இந்த கதை நெஞ்சை பதற வைப்பது போல் உள்ளது அல்லவா? கொடிமரம் பிரம்மாண்டமானது. அதை 21 மனிதர்கள் கொண்டு வர இயலாது. ஆனால் 21 மாட தேவதைகள் சேர்ந்து அந்த மரத்தினை 21 மாட்டு வண்டியில் தூக்கி வைத்து வரும் சம்பவம் ஒரு மலைப்பான சம்பவமாக இருந்தாலும் அதை நம்பி தீர வேண்டும். ஏன் என்றால் இப்போது போல் முன்பு போக்குவரத்து வசதி எல்லாம் கிடையாது. எனவே 21 மாட்டு வண்டி நேராக திருச்செந்தூர் நோக்கி வரும்போது சாலையில் தடை எதுவும் இருக்காது. ஆனால் பொதிகை மலை சந்தன மரம் சொரிமுத்து ஐயனாரின் ஆசியுடன் திருச்செந்தூரில் கொடிமரமாக இருக்கும் செய்தி ஒரு வித்தியாசமான செய்திதான்.